இன்றைக்கி என்ன பதிவுனா நம்ம வாட்டர் ப்ரூஃபிங்கில் ஒரு முக்கியமான பதிவு பற்றி பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம சீலிங்கில் சிங்கேஜ் கிராக்கே வருது அப்படின்ற சொல்லிட்டு தான் மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த பில்டிங்கில் மதர் ஸ்லாப்பில் எதனால சிங்கேஜ் கிராக் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு இப்படி ட்ராப்பாக இருக்குது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்ப்ராப்பர் மிக்சிங், அதாவது காங்கிரீட்டில் மிக்சிங் ரேஷியோ வந்துட்டு ப்ராப்பராக இருந்திருக்காது. இன்னொரு விஷயம், ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ரொம்ப வெயில் டயத்தில் நம்மளுக்கு மதர் ஸ்லாப்பில் காங்கிரீட் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறது, அதுவும் வந்து ஒரு தவறான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் பண்ணுங்கள், ஒரு 3 மணிக்கு மேலே பண்ணுறது நம்மளோட பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. ஏன்னா மதர் ஸ்லாப்ன்றது நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் போடக்கூடியது கிடையாது. ஒன் டைம் போட போகிறோன்னா நம்ம டைமிங் பார்க்காம ஒரு 3 மணிக்கு மேலே பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு வெயிலோட தாக்கம் கம்மியாயிரும். அந்த நேரத்தில் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மேக்ஸிமம் இந்த சிங்கேஜ் கிராக்ஸை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். அது நம்ம காங்கிரீட் போடுறப்போ ப்ராப்பராக வைப்ரேட்டர் வச்சு வைப்ரேட் பண்ணணும். அதை வந்து ஒரு ஆள் சூப்பர்வைஸ் பண்ணணும், கரெக்டாக பண்ணுறாங்களா, ஓவர் வைப்ரேஷன் இருக்கக்கூடாது, வைப்ரேட் போடாமே இருக்கக்கூடாது. அதனால் வைப்ரேட் வந்து கரெக்டாக மீடியமாக போட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதனால் நம்மளுக்கு இந்த சிங்கேஜ் கிராக் வருது. சிங்கேஜ் கிராக் வரதுனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத நம்மளோட அடுத்த பதிவில் பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் புதுசாக பில்டிங் பண்ணுறவங்க இந்த மாதிரியான தவறுகளை தவிர்த்துருங்க. தொடர்ந்து நம்மளோட பதிவுகளோட இணைஞ்சிருங்க. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.